ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட்நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துகிட்ருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 1 மாதமாக. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருந்து அப்போ அவங்க என்னங்க இது ஷூட்டிங்கன்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்குது. இது மாதிரி அப்போ இருந்து அவங்களுக்கு வேறு அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையக்கட்டு நான் பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ அவங்க காலேஜிலேருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதையே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா, நான் கிளம்புறது டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் சாப்பிட முடியல தெரியும். ஆனால் டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து கிளம்புற இந்த பெசரட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலாக பெசரட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு, ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். அது பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரத நாள் இருக்கும். சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சக்கரை சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரியும் தெரியும். பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்லை மாதமாக புதுசாக அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க.